ஒரு நம்பர்ல இருந்து 30% குறைச்சா நமக்கு வந்து 100 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த எண் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ஆப்ஷன்ல இருந்து நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த எண் அப்படின்னு தெரியாது. அதனால முதல்ல நம்ம 30% குறையுதா, முதல்ல நம்ம 100% வச்சுப்போம். 100%. அதுல எந்த எண் அப்படின்னு தெரியாதனால எக்ஸ் வச்சுப்போம். எவ்வளவு சதவீதம் குறையுது? 30% குறையறதுனால இங்க நம்ம என்ன பண்ணலாம், 70% வச்சுப்போம். 70 எத்தனை வரும்? 100 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா முடிஞ்ச ஆன்சர். 100 பெருக்கல் 100 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 70. அப்ப இந்த 70 இந்தாண்ட வந்துடும். ஓகே, இது இந்தாண்ட வந்துடும். 0 0 கேன்சல் பண்ணா 1000 டிவைடட் பை 7. ஸோ இதுதான் விடை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த சீரீஸ்ல அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 30ல இருந்து 45 ஆயிடுச்சு, 45ல இருந்து 90, அதாவது இதுல இருந்து 1.5 மடங்கு ஆகுது. அதுக்கப்புறம் 45ல இருந்து 90 ஆகுது, 2 மடங்கு. 90ல இருந்து 225ங்கிறது 2.5 மடங்கு. ஓகேவா? அப்ப 225ல இருந்து இது 3 மடங்கு. 225 3ஆல பெருக்குனா 675 வரும். இப்ப 675ல இருந்து 3.5 மடங்கு தான் விடை. சரிங்களா? இப்ப 675 ரஃபா ஒரு 670னா 3 டைம்ஸ்ல பாத்தீங்கன்னாவே என்ன ஆயிரும்? 3 வாட்டியே 1800க்கு மேல வந்துடும். ஸோ அப்ப இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இது மட்டும் தான் வரதுக்கு பாக்கி இருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கேள்வி பாருங்க. கலப்பினத்துல இருக்குது நம்பரு. இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்டினால் அது ஒரு முழு எண்ணாகும் அப்படிங்கறத கேள்வி. இதை எடுத்து நம்ம தனியா கூட்டணும். கூட்டினதுக்கு அப்புறம் வரதோட கீழே இருக்கிற ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று எடுத்து கூட்டினாலும் நமக்கு முழு எண் கிடைச்சிடும். ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட 3ஐயும் பிளஸ் பண்ணலாம். இப்போ 5 3/4 பிளஸ் 4 4/5 பிளஸ் 7 3/8. ஃபர்ஸ்ட் இதை வந்து பின்னமா ஃப்ராக்ஷனா மாத்தலாம். கலப்பினத்துல இருந்து 4 5 20 23/4, 5 20 பிளஸ் 4 24/5, 7 8 56 பிளஸ் 3 59/8. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தா இதுக்கு எத்தனை வரும்? எல்சிஎம் எடுக்கிறது எப்படின்னு தெரியல. அதுக்கு 4 5 8 4 அப்புறம் 1 5 2. ஓகே, 4 5 20 22 40. 40 தான் எல்சிஎம். ஓகேவா? அப்போ இங்க 40 போட்டுக்கலாம் ஃபுல்லா. இப்போ 3 இருக்கா? இப்போ 4 இங்க இருக்கு. 4 பெருக்கல் 10 தான் 40. அப்போ இங்க வந்து 10ஆல பெருக்கணும். 230 மேல வரும். அடுத்து இங்க 40 வரணும். 5 8 தான் 40. அப்போ இங்க 8ஆல பெருக்கணும். ஸோ 8 4 32 மிச்சம் 3 8 2 16 19 பிளஸ் இங்க 40ங்கும் போது 8 5 40. அப்ப 59 5 எத்தனை? 65 எத்தனை? 300. அதுல இருந்து ஒரு 5 கழிச்சிங்கன்னா 295. இப்போ இந்த 3ஐயும் கூட்டலாமா? 230 192 295 7 9 9 18 21 மிச்சம் 2 2 4 5 7 717. அதாவது என்ன வந்துச்சு? 717 டிவைடட் பை 40. கீழே கொடுத்துருக்கிற எதையாவது ஒன்று எடுத்து கூட்டணும்னா நமக்கு முழு எண் வேணும், முழு எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 717ங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா இந்த 3 வந்து கூட்டும் போது 720/40 வந்துடும். ஸோ இதை வந்து அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 0 0 கேன்சல் ஆயிரும். 1 4 மிச்சம் 3 4 8 32 முழு எண் கிடைச்சிருச்சு. நமக்கு என்ன விடை? 3/40 தான் நமக்கு விடை. அடுத்த கேள்வி. இந்த கேள்வி பாருங்க. 963 476 இந்த 2 நம்பர் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகே, கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது வரும் அப்படிங்கறத கேள்வி. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல சேம் 2 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ஏ இதை வச்சுக்கலாம், இது பியா வச்சுக்கலாம். பாருங்க, a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இருக்குது. கீழே என்ன இருக்கு? இது a இது பின்னு மேலே சொல்லியிருந்தோம். இது வந்து a ஸ்கொயர் பிளஸ் b இன்டு b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்னா 2a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மேல டிவைடட் பை இந்த கீழே இருக்கிற a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் அப்படியே போட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்துச்சுனாவே கண்ணை முடிக்கிட்டு நீங்க 2ன்னு போட்டுக்கலாம். விடை 2. ஸோ இதுல நீங்க வேற எதுவும் பார்க்கணும் அவசியமே இல்லை. இதை போய் கூட்டி இதை ஸ்கொயர் பண்ணி இதை கழிச்சு இதை ஸ்கொயர் பண்ணி அப்பா பெரிய வேலை அவ்வளோலாம் செய்யவே தேவையில்லை.
2 நம்பரு ரிப்பீட்டா வருது, ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்சர் டைரக்டா 2ன்னு போட்டுருங்க. சரிங்களா? இருந்தாலும் இந்த a plus b the whole square plus a minus b the whole square எப்படி 2a square plus b square 2b square வந்துச்சு அப்படிங்கறத இங்க நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது பார்த்து வைக்கிறது நல்லதுதான். பட் இந்த ஃபார்மேட்ல தான் நீங்க 2ன்னு போட்டுருங்க. a plus b the whole square என்ன? a square plus b square plus 2ab plus a minus b the whole square ஃபார்முலா என்ன? a square plus b square minus 2ab. கீழ இந்த a square plus b square அப்படியே தான் இருக்கு. இது ரெண்டையும் பார்க்கும்போது பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். மேல என்ன இருக்கு? 2a square plus 2b square a square plus b square. இததான் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், 2 காமனா எடுத்து a square plus b square முதல்ல சொல்லியிருந்தேன். a square plus b square போட்டுறணும், கேன்சல் ஆகி 2 தான் வருது. ஸோ 2 தான் விடை. இந்த ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா கண்ண முடி நீ டக்குன்னு 2 போட்டுருங்க. எந்த நம்பர் வேணா உள்ள கொடுத்துருக்கோம், அது நமக்கு தேவையில்லை. ஓகே, இதெல்லாம் வந்து குரூப் 1ல கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி, அது டிஎன்பிசியில். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 0. ஓகே, அவருடைய கூட்டுத்தொடர் 0 என ஒரு கூட்டுத்தொடரில் பின்வருவனற்றில் எது தவறானது? இந்த 4 இதுல 1 தப்பு, குரூப்ல டூப்பு 1, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பயுமே இந்த மாதிரி அது எது தவறானதுன்னு கண்டுபிடிக்கும் போது சின்னது எதுவோ அதை முதல்ல பொறுக்கி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏவை பார்க்கலாம். t25 = 0. t25 = 0 அப்படிங்கிறது இப்ப பாருங்க, 20ல இருந்து 30. 20ல இருந்து 30 மொத்தம் எத்தனை எண்கள்? 11. 20ல இருந்து கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது மொத்தம் 11. அப்ப சராசரி, அதாவது மீன் சொல்லுவாங்க, சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு நடுமத்தியில வருது 11ங்கிறது நமக்கு என்ன? 11ங்கிறது ஒற்றை எண்கள். ஸோ ஒற்றை எண்கள் 11 வரும்போது 11 + 1/2 இதை போட்டோம்னா 6. 6வது நம்பர் அதுதான் வந்து சராசரி. 6வது நம்பர் என்னது? 20 வந்து முத நம்பர்னா 21 2, 22 3, 23 வந்து 4, 24 வந்து 5, 25 தான் 6. இதுதான் வரும். ஸோ அப்ப t25. ஓகே, இப்போ t25 = 0ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கூட்டுத்தொடர்ல அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர்ல கூடுதல் நம்ம முதல் இதுக்கு மட்டும் பார்க்குறோம். கூடுதல் = சராசரி நமக்கு என்ன? t25 பெருக்கல் எத்தனை மொத்த எண்கள் எத்தனை? 11 முதலே பார்த்தோம், 11. சரியா? இப்ப t25 = 0 இது கரெக்டா இல்லையா செக் பண்ணணும். இப்ப கூடுதல் வந்து நம்ம கொடுத்திருக்க கேள்வி என்ன? கூடுதல் 0. கூடுதல் வந்து 0 = t25 = 11. இந்த 11 தானே வந்துச்சு, அது 0 ஆயிரும். சோ t25 = 0. ஹென்ஸ் ப்ரூவ்ட். சோ இது சரி. சரிங்களா? தவறானது எதுதான் கண்டுபிடி சொல்லிருக்காங்க, இது சரி. அடுத்ததா பாருங்க, அடுத்து சின்னது எது? இது பாக்குறது தான், வாக்கியங்கள் தான் பெருசு, இதுவும் சின்னதுதான். என்ன சொல்லியிருக்காங்க? t10 t20 t30 t40 என்பவை கூட்டுத்தொடரை உருவாக்கும். கூட்டுத்தொடர்னா என்ன? அதாவது கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 1 2 3 4 5. ஏ வந்து 1ன்னு அர்த்தம். இதுக்கு உண்டான வித்தியாசம் வந்து தான் டின்னு சொல்லுவோம். வித்தியாசம் என்ன? 2ல இருந்து 1 போச்சுன்னா 1. அதே மாதிரி இங்க இருந்து பார்க்கும்போது 3ல இருந்து 1 2 கழிச்சோம்னா 1 தான் வரும். 4ல இருந்து 3 கழிச்சா 1 தான் வரும். 5ல இருந்து 4 கழிச்சா 1 தான் வரும். அந்த கணக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10 20 30 40. 20ல இருந்து 10 கழிச்சா 10 தான். 30ல இருந்து 20 கழிச்சாலும் 10 தான். 40ல இருந்து 30 கழிச்சாலும் 10 தான். சோ இது சரி. சோ இது ரெண்டுமே சரியா வந்துருச்சு. தவறானது எது? இந்த ரெண்டுக்குள்ளதான் யாரோ ஒருத்தர் டூப் இருக்காங்க. இது கொஞ்சம் பெருசு. நாம 4வது ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். டி வந்து மிகை எனில் ஏவும் மிகையாகும் அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மைனஸ்ல இருந்து போற மாதிரி வச்சுக்கோம். -3 -2 -1 0 1 2 3. இது ஒரு கூட்டுத்தொடர். சரிங்களா? கூட்டுத்தொடர் மைனஸ்ல இருந்து கூட ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப இதனுடைய ஆரம்ப எண் எத்தனை? -3. அடுத்தது வித்தியாசம் எத்தனை? இப்ப இதுல இருந்து பார்க்கணும். -2 மைனஸ், நீங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, -3. இந்த மைனஸ் உள்ள போகும்போது என்ன ஆகும்? பிளஸ் ஆகிவிடும். சோ -2 + 3 = +1. அதனால நான் வச்சுக்கணும் +1. அப்ப டிங்கிறது மிகை,
இங்கேயே நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்ததுலயே பாத்தீங்கன்னா ஏங்கிறது குறை மிகை கிடையாது. அப்ப இது என்னது, இந்த கண்டிஷன் தவறு, இது தவறு. அப்ப இதுதான் சரியான விடை, இந்த கணக்குக்கு இதுதான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா? இப்ப ஆப்ஷன் சியை மட்டும் நம்ம விட்டோம். எக்ஸாம் டைம்ல இந்த சின்ன ஆப்ஷன் செக் பண்றதுக்கு மிஞ்சி போனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே மேக்சிமம் ஒரு நிமிஷம் தான் ஆகும். அதுக்குள்ள நீங்க 3 நிமிஷம் செக் பண்ணிடலாம். இந்த பெருசு வந்து எக்ஸாம் டைம்ல நம்ம செக் பண்ண முடியாது. அதுதான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்றேன். இந்த பெருசு பாருங்க ஏன் பெருசாகுதுன்னு சொல்றேன். அதையும் நம்ம இந்த வீடியோல நம்ம செக் பண்ணி சொல்லிடலாம். அது முக்கியம்ல, தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப இந்த சி ஆப்ஷன் போறேன். சி ஆப்ஷன் இங்க போறேன், பெருசா இருக்குப்பா அதனால போறேன். tn1 plus tn2 equal to 0. n1 plus n2 equal to 50 எனில் tn1 plus tn2 equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப tn1க்கு என்ன ஃபார்முலா? a plus n minus 1 into d. இங்க 1 இருக்கிறதுனால இங்க 1 வச்சுப்போம். அடுத்தது plus tn2. அப்ப plus tn2 இந்த இடத்துல வச்சுப்போம். பிளஸ் பண்ணிக்கிறோம். a plus n2 2ங்கிறதுனால minus 1 into t. ஓகே, equal to 0. ரெண்டுத்துக்குமே equal to 0 கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த d வந்து என்ன பண்ணலாம் பாருங்க. d வந்து அடுத்து a வந்து 2a இருக்கா, அப்ப டைரக்டா இங்க பிளஸ் பண்ணிக்கலாம். 2a plus 2a plus இந்த d வந்து உள்ள கொண்டு போயிடலாம். dn1 minus t plus இந்த a ஆல்ரெடி கூட்டியாச்சு. dn2 minus t equal to 0. 2a minus t minus t minus 2d. dd காமனா எடுத்துக்கிட்டு இந்த n1ஐயும் plus இந்த n2ஐயும் அப்படியே வச்சுப்போம். equal to 0. பாத்தீங்களா? இந்த n1 plus n2 பாருங்க இங்க கொடுத்திருக்காங்களா? n1 plus n2 னா என்ன? 50 கொடுத்திருக்கிறதுல. இப்ப என்ன பண்ணலாம்? 2a minus 2d plus d into இதுக்கு பதிலா 50 போட்டுக்கலாம். equal to 0. இப்ப 2a minus 2d யும் plus 50d இதுக்கு அர்த்தம் எத்தனை வரும்? plus 48d equal to 0. அப்ப 2a is equal to minus 48d. அப்ப a is equal to அடிச்சோம்னா minus 24d. a ஓட வேல்யூ என்ன? minus 24d கண்டுபிடிச்சாச்சு. அப்ப a க்கு பதிலா minus 24d ன்னு போட்டுட்டு இங்க t1 plus tn2 க்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஆல்ரெடி? இந்த 2a plus 48d 2a plus 48d equal to 0 கண்டுபிடிச்சோம். இந்த இடத்துல a போடுறோம். a வந்து போடும்போது minus 24d into 2 plus 48d அப்படியே தான் இருக்கும் equal to 0. இது எத்தனை வரும்? minus 48d வரும். இங்க plus 48d இருக்கு. ரெண்டு சேர்ந்து கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அவ்வளவுதான். கொடுத்த கண்டிஷன் சரிதான். சோ இதுவும் சரியான விடைதான். சோ இது மூணுமே சரி. தவறானது இது மட்டும்தான். அதனால இதை மட்டும் விடையா எடுத்துக்கிட்டோம். எக்ஸாம் டைம்ல நீங்க ஆப்ஷன் பிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஷார்ட்கட் ட்ரிக் என்னன்னா, எப்பவுமே எக்ஸாம் டைம்ல தவறானதுன்னு கேட்கும் போது சின்ன ஆப்ஷனை எடுத்து நீங்க செக் பண்ணும் முதலே அதுலயே ஏதாவது ஒன்று மாட்டிக்கும்.